வணக்கம். இன்னைக்கு 22 நவம்பர் 2021. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 10 நிமிஷம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோபோ எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆன பாடையில். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் கிளியராக இன்றைக்கி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ரோபோலெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். மெட்ராஸில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெரிய மழை பெஞ்சிட்ருக்கு. மார்க்கெட் இன்றைக்கும் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு போல தெரியுது. செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. இந்த கேண்டில் முடியணும். இந்த கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் இந்த கேண்டிலுடைய க்ளோஸுக்கு மேலே எந்த கேண்டில் முடியுதுன்னு பார்க்கணும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு விதமான ரேஞ்ச் போனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்ப்போம். இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே பார்ப்போம். கரெக்டாக கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இந்த கேண்டில் இப்படி இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா 948 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த கேண்டில் செல் வரும். சப்போஸ் 948க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் பை வரும். ரோபோலெல்லாம் அப்டேட் ஆகிட்டுருக்கு. நெஸ்ட்லி எல்லாம் ஓடிட்டுருக்கு. 37,964 இருக்குது. பார்ப்போம். இந்த கேண்டில் முடியணுன்னா இன்னொரு 30 செகண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு தெரியும் கிளியராக. இந்த கேண்டில் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். செல் வந்துருச்சு. ரோபோவில் எடுத்துருச்சு. நெஸ்ட்டில் எடுத்துச்சான்னு தெரில. பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு மாற்றிருந்தேன். மாற்றினதில் கொஞ்சம் அப்டேஷன் பண்ணுறதில் விட்டுட்டேன். கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதில் விட்டதுனால லைட்டாக அது ஆர்டர் எடுக்கலை எனக்கு. ஆனால் நல்ல ப்ராஃபிட், இது நல்ல மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. என்ன பண்ணுறது, இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் திரும்ப செட் பண்ணிவிட்டு திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேறு வழி இல்லை. அந்த டைமில் நான் விட்டுட்டேன் பாஸ்வேர்டு மாற்றினதுனால. இப்போ நம்ம கீழே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து எடுப்போம். இங்கேருந்து எப்படி எடுக்குதுன்றதை பார்ப்போம். இங்கே எடுத்துருக்கு ஆர்டரு. நெஸ்ட்லி எடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டில்லேருந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். அதாவது 8வது கேண்டிலில் செட் பண்ணியிருக்கோம். வேறு வழி இல்லை. நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். காத்தால வந்து லாகின் பாஸ்வேர்டு வந்து மாற்றிட்டு அதில் அப்டேட் பண்ணலை. சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் தான். அதனால் நமக்கு ஆர்டர் எடுக்கலை. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கோம். இப்போதைக்கு 775 கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. பார்ப்போம். இந்த இடத்துல பை வந்ததுன்னா திரும்ப நமக்கு வந்து ரிவர்ஸ் எடுக்குதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து 38,000 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பை வந்திருக்கு. ரோபோவில் பார்த்தீங்கன்னா கால் எடுத்திருக்கு. நெஸ்ட்லேயும் கால் எடுத்திருக்கு. அந்த புட்டு செல் பண்ணிவிட்டு இன்னும் 443 ரூபா காலில் மைனஸ் ஆகிருக்கு. திரும்ப புட்டில் வந்து 152 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. சின்ன மிஸ்டேக் தான். அதனால் நமக்கு வந்து தேவையில்லாமல் இதாகிடுச்சு. 388 கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. 472 கிட்ட இருக்கட்டும், பரவாயில்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம். திரும்ப வந்து செல் வந்திருக்கு. திரும்ப புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. ஓவரால் என்ன ஒரு 800 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. ஒரு வழியாக வந்து ஒரு சைடில் மார்க்கெட் எடுத்துருச்சு. காத்தால பண்ண மிஸ்டேக்னால வந்து, இல்லைனா காத்தாலேருந்து பண்ணி தானே இப்போ 2000 ரூபா நமக்கு வந்திருக்கும். நமக்கு நிம்மதியாக புக் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ பாருங்கள், கரெக்டாக 2 கால் ஃபேக் கால் கொடுத்து 3வது கால் எடுத்து இப்போ வந்து ஒரு வழியாக வந்து நமக்கு வந்து ஒரு 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் ஜோனில் வந்திருக்குது மார்க்கெட்டு. ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்ம இங்கே 850 ரூபா 800 ரூபா கிட்ட வந்து நெட் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆப்பர்ச்சுனிட்டியை. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே எடுத்துருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து 2000 ரூபா இருந்திருக்கும் ப்ராஃபிட். இப்போது நம்ம வேறு வழி இல்லாமல் 8வது கேண்டில் வந்து நம்ம போட வேண்டியதாக போச்சு. காத்தாலே செட் பண்ணி வச்சுருந்தேன், அது போகலை. இப்போதைக்கு நியூட்ரலில் தான் இருக்குது. ஸோ இருக்கட்டும், வேறு வழி இல்லை, பார்ப்போம். கொஞ்சம் ப்ராஃபிட் வரட்டும். இப்போ பார்க்குறோம் மார்க்கெட் வந்து நல்லா கீழே வந்துட்டுருக்கு. நமக்கு வந்து 2வது தடவை தான் நம்ம வந்து போட வேண்டியதாக போச்சு. 8வது கேண்டில் 9வது கேண்டிலில் காத்தால பண்ண மிஸ்டேக் வந்து பாஸ்வேர்டு வந்து நான் அப்டேட் பண்ண முடிட்டேன் ரோபோவில். பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு 2000 ரூபா,
அதாவது 2000 ரூபா ப்ராஃபிட் வந்தால் கட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு செட்டிங். ரெண்டாவது செட்டிங், இந்த இடத்துல 1000 ரூபா ப்ராஃபிட் வந்தக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 300 ரூபா ட்ரெயில் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இதையும் கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ பார்க்குறோம், இப்போ என்ன ஆச்சு, இந்த இடத்துல 1180 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ட்ரெயிலிங் வந்து 898 ரூபா கிட்ட நிற்குது. இது 1300 ரூபா போக போக ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயில் ஆகும். நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள் 1054 ரூபா வந்துருச்சு. இது எதுக்காக அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக ட்ரெயில் ஆகணுன்றதுனால நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கட் ஆயிடுச்சு. 1000 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சு. இன்னைக்கு இது வந்தது கொஞ்சம் பெரிய விஷயம். ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணி அதுக்கப்புறமா ப்ராஃபிட் வந்தது பெரிய விஷயம். பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. 400 ரூபா ரேஞ்சில் ஆப்ஷனுக்கு வந்து நமக்கு 1000 ரூபா வந்துருக்கு. 400 ரூபா ரேஞ்சுனா 10,000 ரூபா. 10,000 ரூபா ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1000ன்றது 10% ப்ராஃபிட் ஆச்சு. அது நமக்கு போதுமானது இன்னைக்கு. இது வந்து இந்த மாதிரி எப்படி பண்ணணுன்றதை நான் ஜஸ்ட் இதில் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். தவிர ஒருத்தங்களுக்கு தேவையான குவான்டிட்டி நம்ம போட்டுக்க போகிறோம். நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.